வெல்கம் டு ஜமுனா கிச்சன். இன்றைக்கி ரெசிபி நம்ம பீர்க்கங்காய் தோலில் தொகையல் பண்ண போகிறோங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க. அதில் அந்த தோலை மட்டும் நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக வச்சுருக்கேன் நான். காஞ்ச மிளகாய் ஒரு 10 எடுத்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இஞ்சியும் புளியும் எடுத்துக்கோங்க இந்த அளவு. உளுத்தம்பருப்பு 1/4 கப்புன்னு போட்டிருக்கேன். ஒரு 6-7 ஸ்பூன் வரும் அது. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக. எல்லாம் வதக்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கும் தான். தேவையான அளவு உப்பு, கடுகு தாளிக்கிறதுக்கு, பெருங்காயம் கொஞ்சம். இப்போ அந்த தோலில் வந்து நார் இருக்குங்க. அதை எப்படி க்ளீன் பண்ணுறோன்றதுக்காக தான் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் உடைக்கிறப்ப நார் தன்னால் வந்துடும். அதை எடுத்துருங்க. அதுதான் மெயின், நார் எடுக்கணும் முக்கியமாக, இல்லைன்னா நல்லா இருக்காது. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. குவான்டிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உளுத்தம்பருப்பும் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. தேங்காய் கூட முதற்கொண்டு, தேங்காயும் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நிறையா வைக்கலாம். மிளகாய் காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் நல்லா வதங்கினோடனே எடுத்துருங்க. இஞ்சியும் மிளகாயும் எடுத்துருங்க. தனியாக உளுத்தம்பருப்பு எடுத்துருங்க. ஏன்னா நம்ம கடைசியாக தான் உளுந்து போட போகிறோம் மிக்சியில். அப்புறமா இந்த பீர்க்கங்காய் தொகையில் லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதுங்க. அதுக்கு இன்னும் நல்லா வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. மிக்ஸி ஜாரில் தேங்காய், கருவேப்பிலை, புளி, இஞ்சி, மிளகாய் இதை போட்டு முதல்ல ஒரு ஓட்டிக்கோங்க. இந்த தோல்லையே உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடும். அவ்வளோதான், வதங்கிடுச்சுங்க. எடுத்துருங்க, போதும். இப்போ நான் இந்த பாருங்கள் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேயே இந்த தோலும் உளுத்தம்பருப்பையும் ஒன்றா போட்டு அரைச்சிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை தாளிச்சுக்கோங்க. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த தொகையில் அதில் போட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் பிரட்டி எடுத்துட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு தாங்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி செய்ய சொன்னேன். இப்போ இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, டிஃபனுக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க.